ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டில் நம்ம எப்போதும் குக் பண்ண சாதம் மீந்துடும். அந்த மாதிரி மீந்துதை முதல் நாளே நம்ம வந்து தண்ணி ஊற்றி வச்சிடணும். தண்ணி ஊற்றி வச்சுட்டு அடுத்த நாள் பார்த்திங்கனாக்கா அந்த சாதம் வந்து கொஞ்சம் புளிப்பேறி இருக்கும். சாதம் வந்து ஒரு கப் அளவு எடுத்திருக்கோம் அப்படின்னாக்கா அதுக்கு 1.25 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. பச்சரிசியை வந்து 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு ரெண்டையுமே தண்ணி நல்லா வடிச்சிட்டு மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஓவர் நைட் புளிக்க வச்சுருங்க. புளிக்க வச்சதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் நாம் வந்து அதுக்கு தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம புளிக்க வச்சிட்டோம்னாக்கா நல்லா மாவு புளிப்பேறிடும். புளிப்பேறினதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் நாம் திறந்து பார்த்தோம்னா நல்லா அப்படி மேலே நுரக்கட்டி இருக்கும். இதில் வந்து நாம் 1/4 கப் அளவுக்கு கெட்டி தேங்காய் பால் எடுத்துக்கணும். தண்ணி சேர்க்காத கெட்டி தேங்காய் பால் 1/4 கப்பு அதை ஆட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு 2வது பால் எடுத்துக்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு கெட்டி தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி மறுபடியும் நம்ம மிக்சியில் அரைப்போம் இல்லையா அந்த தேங்காவை, அதுக்கப்புறமா உள்ள அதை வடிகட்டி எடுத்த 2வது பால் அது வந்து ஆட் பண்ணிக்கணும். அதையும் ஆட் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் ஆப்ப சோடா ரெண்டும் கலந்துட்டு நல்ல மாவை தண்ணி பதத்துக்கு கரைச்சிக்கணும். ரொம்ப தோசை மாவு அளவுக்கு கெட்டியாக இருக்கக்கூடாது. நம்ம நீர் தோசை ஊற்றுவோம் இல்லையா அது மாதிரி மாவு வந்து தண்ணியாக இருக்கணும். பொதுவாகவே ஆப்பம்னா நிறைய பேர் வந்து உளுந்து சேர்த்து தான் மாவரைப்பாங்க. உளுந்து வெந்தயம் அப்படின்லாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா நிஜமாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து தேங்காய் பால் வந்து மேலால் ஊற்றி கொடுப்பாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் மாவுலேயே தேங்காய் பால் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஊற்றி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அப்பம். யார் வேணாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து ஆப்பக்கடாய் வந்து அடுப்பில் வச்சுட்டேன். சூடு வந்ததுக்கப்புறமா ஒரு கரண்டி முதல்ல ஊற்றிட்டு லேசாக வந்து ஆப்பத்தை அந்த சட்டியை வந்து லேசாக திருப்பினோம்னாக்கா அது வந்து ஒரு லேயர் அப்படி ஃபார்ம் ஆகும். அதுக்கு அப்புறமா மேலால் கொஞ்சம் மாவு மறுபடியும் ஊற்றிட்டு போட்டு மூடி வச்சிட்டோன்னாக்கா அந்த ஆப்பம் வந்து ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு ரெடி ஆகிடும். பொதுவாக எல்லார் வீட்லேயுமே இட்லி தோசை அப்படி தான் மாற்றி மாற்றி எல்லாருமே செய்வாங்க. இது வந்து வித்தியாசமான ஆப்பம். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், கட்டாயம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.